ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சேமியா கிச்சடி பண்ணுறதுக்கு மில்லட் சேமியா எடுத்துருக்கேன். அது ரோஸ்டடாக இருந்ததுன்னா அதை வறுக்க வேணாம், அப்படி இல்லைனா அதை வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது வானலில் 1 டேபிள் ஸ்பூன் கீ அண்ட் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பிரிஞ்சி இலை, 2 துண்டு பட்டை, 1 ஏலக்காய், 5 லவங்கம், 1/4 டீஸ்பூன் ஜீரகம் அண்ட் 1/4 டீஸ்பூன் சோம்பு இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையுமே ஆட் பண்ணியிருக்கேன். இதோட ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 கொத்து கருவேப்பிலை, கொஞ்சம் புதினா இதையுமே ஆட் பண்ணிக்கோங்க. இதோட 1 கேரட், கொஞ்சம் பட்டாணி, 2 பெரிய தக்காளி இதையுமே கட் பண்ணி வச்சிருக்கேன். இதையுமே இதோட மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா கலந்து விடுங்க. அடுத்து 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் இதையுமே ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் கரம் மசாலா பிடிக்கும்னா அதுவும் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நான் 350 கிராம் சேமியா எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு 3லேருந்து 3.25 கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன். நார்மல் பேக்கெட்ஸில் 180 to 200 கிராம்ஸ் தான் இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் 2லேருந்து 2.25 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் சேமியாவை ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சிருங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸில் அது ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார்